திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் திடீர் மின்தடை புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக தற்போது அமைச்சர் நிர்மல்குமார் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்களோட அமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்கள் பாஸ்கர். நேற்று சென்னையில 4500 மெகாவாட் மின் தேவை என்பது எட்டியிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பல்வேறு இடங்கள்ல இந்த வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமாக நிறைய பேர் ஏசி ஏர் கண்டிஷன் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதன் காரணமாகவும் மின் தேவை இதெல்லாம் தேவையினுடைய அதிகரிப்பின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல மின் பளு ஏற்பட்டிருக்கிறது. ஹை வோல்டேஜ் ரொம்ப ஹெவியா இது பண்ணும்போது அதுக்கான அந்த உபகரணங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கிறது. 19,000 மெகாவாட் மின் தேவை என்பது தமிழகம் முழுவதும் இருந்தது. 4,500 மெகாவாட் என்பது சென்னையில இருந்தது. பல்வேறு இடங்கள்ல மின் பளு காரணம் இந்த அதீத வெப்பம் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த 19,000 மெகாவாட் மின் தேவையை கருத்தில் கொண்டுதான் ஏற்கனவே திட்டமிட்டு காற்றாலை, மின் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் நடவடிக்கையில மின்வாரியம் ஈடுபட்டிருந்தது. வெளி மாநிலங்களிலிருந்தும் மின்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்குண்டான பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கொள்முதல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் கடந்த சில தினங்களாக தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. மெகாவாட்டுடைய மின் உற்பத்தியும் அந்த பங்கும் சரிவர இருந்த நிலையில்தான் இந்த மின் பழுதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதையெல்லாம் அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிஞ்சிருக்கிறார். தொடர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டமும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை வைத்து பார்க்கும்போது இன்று பிற்பகல்ல அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த 2-3 நாட்கள் மின் தடைக்கான காரணம் என்ன, பல்வேறு புகார்களுக்கான காரணம் என்ன, அதுக்கு மின்வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதையெல்லாம் விளக்கம் அளிக்க உள்ளார். அதே நேரத்துல நேற்று அதிக குழுக்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் புகார் வருதோ அங்கெல்லாம் ரேபிட் குழுக்கள் மூலமாக உடனடியாக அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான குழுக்கள் நியமிக்கப்பட்டு அந்த குழுக்கள் எல்லாம் சென்னையினுடைய பல்வேறு இடங்கள்ல எங்கெல்லாம் மின் தடை ஏற்பட்டிருக்கிறதோ அதுக்கான காரணங்களை அறிந்து அவர்கள் மின் தேவையை கொடுப்பதற்குண்டான நடவடிக்கையில மின்வாரிய ஊழியர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. பல்வேறு சங்கங்களும் மின்சாரத்துறையினுடைய சங்கங்களாக தொழிலாளர்கள் எல்லாம் அதுல இருக்காங்க. அவளுடைய நிர்வாகிகளிடம் ஆலோசனை கூட்டமும் அதே நேரத்துல மின்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டமும் தொடர்ந்து அமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். 11 மணி அளவுல மீண்டும் ஒரு தலைமைச் செயலகத்துல ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிற்பகல்ல ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போல மின்வாரியத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, மின்தடையை உடனடியாக தேவைகளை பூர்த்தி செய்து தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதற்குண்டான நடவடிக்கைகளை வழங்குவதற்குண்டான நடவடிக்கைக்கு மின்சார வாரியம் ஈடுபட்டு வரும் நிலையில புகார்கள் மீது என்ன நடவடிக்கை, அதுக்கான காரணம் என்ன, மின் பழுக்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் தொடர்ந்து ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திருக்கக்கூடிய நிலையில அதிகாரிகளோட ஆலோசனை கூட்டம், தொழிற்சங்க நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம், அதற்கு பிறகு அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பு இதெல்லாம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மின் தடைக்கான காரணங்களை எல்லாம் அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக விளக்கம் அளிக்க உள்ளார்கள். அதே நேரத்துல என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் ஆராய்ந்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்குண்டான ஆலோசனை கூட்டமும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.